லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்திற்கு 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதுமா இருந்தது. கொடுக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடன் மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவரிடத்தில் அதிகமாய் அன்பாயிருப்பான், அதை சொல் என்றான். சீமோன் பிரதி உத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தானே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு ஸ்திரீயை குறித்து கூட வேதம் சொல்லுது. இந்த ஸ்திரீயை பார்த்து அங்கே இருக்கிற சீடர்கள், அதுவும் சீமோன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, இந்த ஸ்திரீ, இவள் பாவியான ஸ்திரீ, இந்த பாவியான ஸ்திரீ உன்னுடைய கால்களை அவள் எப்படி கண்ணீர்னால நினைக்கலாம், எப்படி தன்னுடைய தலைமயிரினால உங்க பாதத்தை எப்படி அவ துடைக்கலாம்? அவ அப்படி செய்யக்கூடாது. இவ ரொம்ப பாவி, இவள் பாவி என்று ஊருக்கே தெரியும். இவள் மேல் ஒரு பட்டம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவள் பாவி என்று சொல்லுவார்கள். பொதுவாக பழைய காலங்களிலும் இப்பொழுதுமே சில பட்டணங்கள்ல அந்த விபச்சார காரியத்தை அந்த தொழில் செய்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அது சிலர் அப்படி தள்ளப்படுகிறார்கள். விபச்சாரத்துக்கு போறவங்கன்றதை விட அந்த சூழ்நிலை அவங்களை அப்படி தள்ளிடுது. அதே போல இருக்கிறவங்களிடத்துல யாருமே பேச விரும்புகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு ஜீவன் இருக்கும், அவர்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கும், எதையுமே நினைக்க மாட்டாங்க. பொதுவாக அன்றைக்கு இருக்கிற காலங்களிலும் அப்படிப்பட்ட ஸ்திரீகள் எல்லா ஸ்திரீகளோடு சேர்ந்து தண்ணி எடுக்க வர முடியாது. அவங்க அன்றைக்கு தான் அந்த தண்ணி எடுக்க போகணும். அவர்களுக்கு மற்ற ஜனங்களை போல சம உரிமை கிடையாது. அவர்கள் பட்டணத்திற்கு உள்ள தங்க முடியாது, அவங்க வெளியே தான் தங்க முடியும். இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவள் மேல் ஒரு முத்திரை போட்டிருக்கிறார்கள். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ, ஐயோ அது மோசமான ஸ்திரீ, அங்க போகாதீங்க, அவங்கள்ட்ட பேச போகாதீங்க. அவங்கள்ட்ட யாராவது பேசி கொண்டிருந்தால் அவங்கள தப்பா நினைக்கிற உலகம், தப்பா பார்க்கிற உலகம். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவள் மேல் சகல தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் பாவியான ஸ்திரீ என்று முத்திரை குத்தி இருந்தார்கள். ஆனா என் ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? அந்த முத்திரையை உடைத்து அவள்கிட்ட சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கோ செய்த ஒரு தவறு, என்றைக்கோ நீங்கள் தடுமாறின ஒரு தடுமாற்றம், அந்த தடுமாற்றத்தை வைத்து இன்றும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களை வழி நடத்துகிறவர்கள் உங்களை குத்தி குத்தி காண்பிக்கலாம். உங்களை ஒரு பட்ட பேராகவே சொல்லலாம். உங்களுடைய கணவனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் இதை தவறிட்டேன் பாஸ்டர், தெரியாம இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், ஆனா அன்னைக்கு முதல் இந்த பட்ட பேரை எனக்கு வைக்க ஆரம்பித்துட்டாங்க, எனக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. நாட்கள் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி சொல்லி என்னை வேதனைப்படுத்துறாங்க. எனக்கு அந்த பேரே எனக்கு அப்படி வச்சுட்டாங்க. யாராவது ஒரு நபர் இந்த இடத்துல அப்படிப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை, அந்த முத்திரையை அவங்க அங்கீகரித்து வைக்கப்பட்டிருக்கிறத கர்த்தர் மாற்றி உங்களை பரிசுத்தவான்களாகவும் சாட்சியாகவும் நிறுத்த கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த பழி சொற்களை, ஆண்டவரே அந்த முத்திரையை உடைக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உங்க கூட பிறந்த சகோதரர்கள் ஒருவேளை அந்த முத்திரையை உங்களுக்கு பதித்திருக்கலாம். கூட பிறந்தவங்க எல்லாருமே இவன் மட்டும் அவ்வளவுதான், இவன் மட்டும் அவ்வளவுதான், இவன் மட்டும் அவ்வளவுதான் அப்படின்னு உங்க மேல அதை தண்ணி தெளிச்சு அனுப்புறது போல ஒன்று வைத்திருக்கலாம். இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தன் தகப்பனாரை விட்டு தூர தேசத்திற்கு கடந்து போனான். திரும்ப தன்னுடைய தகப்பனாரிடத்துல வருகிறான். அந்த தகப்பனார் அவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்கிறார், அவனுக்கு புது வஸ்திரங்களை கொடுக்கிறார். ஆனா வெளியே நிற்கிற அவனுடைய சகோதரன் என்ன சொல்றான் தெரியுமா? நீர் அவனுக்காக போய் எதுக்கு கொளுத்த கன்றை அடிக்கிறீங்க? அவன்தான் வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்தவன். அவனுடைய சகோதரன் அவனுக்கு ஒரு முத்திரையை பதிச்சுட்டான் பாருங்க. அவன்தான் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும். ஐயோ நம்ம தம்பி காணாம போயிட்டான், வந்துட்டான். சில நேரங்களிலே யார் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசணுமோ அவர்களே நம்ம மேல அப்படிப்பட்ட ஒரு முத்திரையை பதிச்சு அவர்களே நமக்கு விரோதமா எழும்பும் போது நமக்கு நிறைய வருத்தமா இருக்கும். சே, இவங்க தானே, எங்க அம்மா தானே என்னை குறித்து நல்லா பேசணும், எங்க அப்பா தானே என்னை குறித்து நல்லா பேசணும், என் கூட பிறந்த சகோதரன் தானே என் குறித்து நல்லா பேசணும், இவங்களே இப்படி பேசுறாங்களே அப்படின்னு உங்க இருதயம் வேதனைப்படும் போது வேதம் சொல்லுகிறது, நல்ல தகப்பனாகிய இயேசு அவனுக்கு அந்த வஸ்திரத்தை அவன் சொல்றதுக்காக அவன்கிட்ட புடுங்கல, பாதரட்சியை போட வேண்டாம்னு சொல்லல, அவன் மரித்தான், இப்பொழுதோ உயிர்த்திருக்கிறான். ஆமென் சொல்லுவோம். இங்க இருக்கிற நிறைய பேருடைய பாவங்கள் மூடப்படுவதாக, நிறைய பேருடைய தலையின் மேல இருக்கிற அந்த எழுத்தை கர்த்தர் குலைப்பாராக. உங்க தலையிலே எழுதப்பட்டிருக்கிறது, உங்க சொந்தங்கள் உங்களுக்கு எழுதின அந்த தாக்கீதெல்லாம் கர்த்தர் உடைத்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனையிலே யாருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் மற்றவர்களால் ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறார்களோ, இதுதான் உன் எதிர்காலம், இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் சூழ்நிலை, இதுதான் உன்னுடைய பிள்ளை இந்த சூழ்நிலையில் தான் போக போகிறது என்று அந்த முத்திரையை கர்த்தர் உடைத்து, நான் நம்புறேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் கேள்விப்படாததும் அவர்கள் வாயிலிருந்து புறப்படாததும் அவர்கள் சிந்தனையிலே யோசனையிலே இல்லாததையும் கர்த்தர் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். உன் பிள்ளையை குறித்த கவலையோட அந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றார், உன் பிள்ளையை நிறைய பேர் முத்திரை குத்தி விட்டார்கள், நிறைய மனிதர்கள் உன் பிள்ளை மேல ஒரு முத்திரை குத்தி இருக்கிறார்கள், இதுதான் நடக்க போகிறது. இல்லவே இல்லை, உன் பிள்ளையை கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்ற போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். அவர்கள் சொன்ன முத்திரையை கர்த்தர் உடைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மாற்றுகிறவர். எதை மாற்றுகிறவர் என்றால், நம்ம மேல அவங்க பண்ண ரெப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா மாற்றவே முடியாத சட்டங்களை, இதுதான் இவங்க அப்படின்னு அவங்க நமக்கு பண்ணதை கூட ஏசப்பாவால மாற்ற முடியும் என்று வேதம் சொல்லுது.